வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கார், நல்லா தான் இருக்கார். குரு 9வது இடத்துல இருக்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் நினச்ச காரியமும் நடக்கும். உங்கள் வீட்டாளுங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியம் கூட நடக்கும். எடுத்தோன்னே நடக்காது, எடுத்தோன்னே ஒரு சில தடங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் எதை செஞ்சாலும். ஆனால் ஒரு தொடர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த தடங்கள் எல்லாம் விலகி நினச்ச காரியம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. குழந்தைகளுக்குனால நன்மைகள் கிடைக்கும், குழந்தைகள்னால மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நகை நட்டுக்கள் நல்லா சேரலாம், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரலாம். அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் சிறப்படையும். வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னா போகலாம், விசா வேணும்னாலும் கிடைக்கும், பிஆர் வேணும்னாலும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றங்கள் வரும். அதாவது ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரலாம், இல்லைன்னா ஒரு கம்பெனியிலேருந்து வேறு கம்பெனிக்கு நம்ம போகிற மாதிரி வரலாம். அதாவது கம்பெனி இருந்தாலும் சரி, கம்பெனி இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு முதல்ல நம்ம வேலை பார்க்குறோம், அந்த இடத்துல வேலை பார்க்காம வேற ஒரு இடத்துல வேலை பார்க்க போகிறதுக்குடைய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் உருவாக்கி தருவாருங்க. அதே மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதாவது நீங்கள் விரும்பின இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிடணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம்தான். கண்டிப்பாக அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். செவ்வாயும் உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் தான் இருக்கார். 10ல் செவ்வாய் இருந்தாலும் நல்ல பேரு புகழெலாம் கிடைக்கும், சொத்து சுகங்கள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது சொத்து சுகங்கள் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கலாம், உங்களுக்கு வாங்கி தரும். ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் செவ்வாயுமே கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க தான் செய்யும். அதே மாதிரி உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம், கொஞ்சம் கோபதாபம், சண்டை சச்சரவுகள் வரதுக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். 2ஆம் அதிபதி நல்லா தான் இருக்குது. இதுதான் நமக்கு ஒரு சிறப்பான விஷயம். தனாதிபதி நல்லா இருந்தாலே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பண வரவு இருக்கும். அப்போ எந்த விஷயத்தில் வேணுனாலும் வரலாம், எப்படி வேணும்னாலும் வரலாம். உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகலாம். நீங்கள் யார்ட்டையாவது போய் பணம் கேட்டாலோ அல்லது கடன் கேட்டாலோ பேங்க்கில் போய் லோன் கேட்டாலோ கூட கிடைக்கும். வருமானம் கூடும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த பொருளாதார விஷயத்தில் அதிகமான பலன்களை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், யோகமான பலன்களை கொடுக்கும். கடன் காட்சிகளை கூட அடைச்சி விடும். கடன்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் படிப்படியாக அடைஞ்சிடும். ஸோ நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். உங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வரும், சிலருக்கு வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், சிலருக்கு ஒரு மாதிரி இந்த லவ் பண்ணுற மாதிரியான எண்ணங்கள் கூட வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது சுக்கிரனால் நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் ராகு பகவான் 7வது இடத்துல இருக்கிறது நல்லது இல்லைங்க. ஏன்னா ராகு 7ல் இருந்துச்சுன்னா நல்லா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஏதாவது தவறான வழிகளில் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரும். லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தவறான வழியில் நம்ம கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தவறான வழியில் பண்ணினீங்கன்னா பின்னாடி என்றைக்கா இருந்தாலும் நமக்கு சிரமந்தான், சிக்கல் தான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த திருமணம் மட்டும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும், தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருமணமெல்லாம் ஈஸியாக நடக்கும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள் அப்படிங்கிறத உருவாக்கும். அதே மாதிரி சந்தேகம் ஏற்படுறது, அதனால் மனசு நிம்மதி கெடுறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த ராகு கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார். ஸோ ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அந்த கணவன் மனைவி உறவுகளில் சில கசப்புகள் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் எந்தவித மனக்கசப்பும் வராது. கண்டிப்பாக உங்களுடைய அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது ஏப்ரலுக்கு அப்புறமா சிறப்பாக தான் இருக்கும். ஒரு சிலர் இப்போ கூட பிரிஞ்சிருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் மறுபடியும் ஏப்ரலுக்கு அப்புறம் சேரலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப்பு கூட ஆகிருக்கும், சரிங்களா. ஆனால் பிரேக்கப் ஆகிருந்துச்சுன்னா மறுபடியும் பேச்சப் எல்லாம் ஆகாது. அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்.
அதே மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு 6வது ராசியில் இருக்கார். சூரியன் 6வது ராசியில் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இந்த நோய் கடன் பகைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்குடைய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சளி இருமல் காய்ச்சல் அல்லது வேறு வகையில் ஏதாவது ஒரு சில நோய் நொடிகள் வரதுக்குடைய ஒரு அமைப்புகள் வந்து இப்போ இருக்குங்க உங்களுக்கு. அதே போல் புதன் வேறு 6ல் இருக்கார். அது வந்து இந்த நரம்பு பிடிப்பு சுளுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்கும். சனி 6ல் இருக்கிறது ஒரு சிலருக்கு ஏற்கனவே இந்த முழங்கால் வலி முதுகு வலி வந்து இருந்திருக்கும். இப்படி ஏதோ ஒரு நோய் நொடிகள் மட்டும் கொஞ்சம் வர்றதுக்குடைய அமைப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வாகனத்தினால ஒரு சிலருக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் வண்டியினால் செலவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எது எப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்க்குற போது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் வந்து உங்களுக்கு கைகூடி வந்து மகிழ்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க. நன்றி நண்பர்களே.